தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஆன்மீக தகவல் 2024-25 நிதியாண்டிற்கான இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கையின் போது தமிழக அரசு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இதோ உங்களுக்காக. ஆடி மாதத்தில் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்களுக்கும் புரட்டாசி மாதத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ கோவில்களுக்கும் வயோதிகம் மற்றும் பொருளாதார வசதியின்மை காரணங்களால் இறை தரிசனம் கிடைக்க இயலாத 60 வயதிலிருந்து 70 வயதிற்கு உட்பட்ட தலா 1000 பக்தர்கள் அழைத்து செல்லப்பட உள்ளனர், அதுவும் இலவசமாக. இதற்கான செலவு தொகை ரூபாய் 50 லட்சம் அரசு நிதியாக அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பினை நிறைவேற்றிடும் வகையில் சென்னை, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை மற்றும் திருநெல்வேலி இந்த மண்டலங்களை தலைமையிடமாக கொண்டு புகழ்பெற்ற அம்மன் கோவில்களுக்கு வரும் ஆடி மாதத்தில் 1000 மூத்த குடிமக்கள் இலவசமாக ஆன்மீக பயணமாக அழைத்து செல்லப்பட உள்ளனர். எந்தெந்த கோவில்கள்? இதோ தகவல்கள். சென்னை மண்டலத்தில் மயிலாப்பூர் கற்பகாம்பாள் கோவில், பாரிமுனை காளிகாம்பாள் கோவில், திருவொற்றியூர் வடிவுடை அம்மன் ஆலயம், மாங்காடு காமாட்சி அம்மன் ஆலயம், திருவேற்காடு தேவி கருமாரி அம்மன் ஆலயம் ஆகிய கோவில்களுக்கு ஒரு பயண திட்டம். அடுத்து தஞ்சாவூர் மண்டலத்தில் தஞ்சாவூர் பெரிய கோவில், வராகி அம்மன் ஆலயம், தஞ்சாவூர் பங்காரு காமாட்சி அம்மன் ஆலயம், புன்னைநல்லூர் மகா மாரியம்மன் கோவில், திருக்கருக்காவூர் கற்பக ரச்சாம்பிகை ஆலயம், பட்டீஸ்வரம் துர்கை அம்மன் கோவில் இந்த ஆலயங்களுக்கு ஒரு பயண திட்டம். இதேபோல கோயம்புத்தூர் மண்டலத்தில் கோயம்புத்தூர் கோணியம்மன் கோவில், பொள்ளாச்சி மாரியம்மன் அங்காளம்மன் கோவில், ஆனைமலை மாசாணியம்மன் ஆலயம், சூளக்கல் மாரியம்மன் கோவில், கோயம்புத்தூர் தண்டு மாரியம்மன் கோவில் இந்த கோவில்களுக்கு ஒரு பயண திட்டம். இதேபோன்று திருச்சி மாவட்டத்தில் உறையூர் வெக்காளியம்மன் ஆலயம், உறையூர் கமலவல்லி நாச்சியார் ஆலயம், திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில், சமயபுரம் மாரியம்மன் ஆலயம், சமயபுரம் உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோவில் இந்த ஆலயங்களுக்கு ஒரு பயண திட்டம். இதேபோன்று மதுரை மாவட்டத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், வண்டியூர் மாரியம்மன் கோவில், மட்டபுரம் காளியம்மன் கோவில், அழகர் கோவில், ராக்காயி அம்மன் கோவில், சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் ஆகிய கோவில்களுக்கு ஒரு ஆன்மீக பயண திட்டம். இறுதியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில், முப்பந்தல் இசக்கியம்மன் கோவில், சுசீந்திரம் ஒன்னுவிட்ட நங்கையம்மன் கோவில், மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில், குழித்துறை சாமுண்டியம்மன் கோவில் இந்த கோவில்களுக்கு ஒரு பயண திட்டம் என்று செயல்படுத்தப்பட உள்ளது. ஆடி மாத அம்மன் ஆலயங்களுக்கான ஆன்மீக பயணம் 4 கட்டங்களாக, அதாவது வரும் ஜூலை 19, ஜூலை 26, ஆகஸ்ட் 2, ஆகஸ்ட் 9 ஆகிய நாட்களில் அந்தந்த மண்டலங்களில் இந்த ஆன்மீக இலவச சுற்றுலா தொடங்கப்பட உள்ளது. இந்த ஆன்மீக பயணத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பும் குடிமக்கள், மூத்த குடிமக்கள், இந்து மதத்தை சார்ந்தவராக 60 வயதிலிருந்து 70 வயதிற்கு உட்பட்ட நபராக இருத்தல் வேண்டும். இதற்கான விண்ணப்பங்களை நீங்கள் இந்து சமய அறநிலைத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.hrce.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்தோ அல்லது சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் நீங்கள் நேரடியாக சென்று விண்ணப்பத்தை பெற்று விண்ணப்பிக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றிதழ்களுடன் இணைத்து வரும் 17/7/2024க்குள் நீங்கள் சம்பந்தப்பட்ட மண்டல இணை ஆணையர் அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும். இது குறித்த மேலும் தகவல்களுக்கு அந்தந்த மாவட்ட மண்டல தொலைபேசி எண்கள் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆடி மாத அம்மன் கோவில் ஆன்மீக பயணத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்பும் மூத்த குடிமக்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.